கோவட்டி கீரை தான். இதை நம்ம இன்றைக்கி அருமையாக கடைஞ்சி எடுக்க போகிறோம். இது கொல்லையிலேருந்து பறித்தது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ கும்ட்டி கீரையில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் அதில் போட்டுக்குங்க. அடுத்து ஒரே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி அதில் ஒன்றா போட்டுடுங்க. ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி வச்சுக்கிங்க. அதில் அப்படியே கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதில் கம்மியாக போட்டுக்குங்க, ரொம்ப போடாதீங்க. உப்பு கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிங்க. அவ்வளோதான், மூடி வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நமக்கு எல்லாம் ரெடியாக வந்துடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு மத்தால் கடைஞ்சி எடுத்துக்குங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் தெறிக்கும், அது சரியாக மசியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு நல்லா மசிஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா மசிட்டோம். கொஞ்சம் பார்த்து, ஏன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் எல்லாம் இந்தளவுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை இப்போ அதில் ஊற்றிக்கும். எல்லா தண்ணியும் ஊற்றிக்கிங்க. அது நம்ம வடிகட்டின தண்ணி தான், நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுன்னுக்குங்க, கடைஞ்சிக்கிங்க. நல்லா தான் கடைஞ்சி வந்துச்சுங்களா? இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கிங்க. மஞ்சளும் எல்லாம் அப்போ லைட்டாக டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கு தாளிப்பு போடுவாங்க. இப்போ தாளிப்புலாம் ரொம்ப இல்லை, சும்மா 2 ஐட்டம் தான். கொஞ்சோண்டு ஆயிலு லைட்டாக, எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல ஊற்றிக்கலாம். நான் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக, ரொம்ப வேணால், லைட்டாக போதும். அதில் ஃபயர் கம்மி பண்ணிக்கங்க. கொஞ்சம் கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் கம்மியாக போட்டுங்க, ரொம்ப வேணாம். அப்போது தான் இந்த அளவு தான் போட்டுங்க. போட்டு இப்போ வெடிச்சு வந்துச்சா, ஓகே. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்ச அந்த கீரையில் இதை எடுத்து போட்டுக்கோம். இது நல்லா தாளித்து வந்துச்சு. இப்போ இதை போட்டு கிண்டிக்க வேண்டியதான். இப்போ அருமையான கொம்ட்டி கீரை உங்களுக்கு இதில் ரெடி ஆகிடுச்சு. இது வயவெளி கொல்லையில் தான் அதிகமாக கிடைக்கும். நம்ம டவுன் சைடில் கூட கிடைக்கும். நான் கிராம சைடுங்கிறதுனால எனக்கு கொல்லையிலே கிடச்சிது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு அது நல்லா ஹெல்த்து, நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?